நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, மிகவும் வறுமை நிலையில் இருந்திருப்பாங்க சார். அவர்களுக்கு பொருளாதார பின்புலமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வறுமையான நிலையிலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு சொந்தக்காரன் ஆயிருப்பாங்க சார். பணக்காரன் ஆயிட்டு இருப்பாங்க. அது எப்படி சார்ன்னு கேட்டிங்கன்னா, உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி இருக்கார் இல்லைங்களா, அந்த லக்னாதிபதி மற்றும் லக்னத்திலிருந்து லக்னத்தை ஒன்றுன்னு நினைக்கிங்க, லக்னத்தை ஒன்றுன்னு எண்ணிக்கிட்டு அடுத்த கட்டம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் இடம் சொல்லுவோம் இல்லையா, பாக்கிய ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம் சொல்லுவோம் சார். இந்த லட்சுமி ஸ்தானமும் அந்த 9ஆம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் அந்த ஜாதக ராசி கட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைந்து இருக்கவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் அந்த கிரகங்கள் 9ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி அமர்ந்து அதில் ஏதாவது ஒரு வீட்டு அதிபதி, அதாவது லக்னாதிபதியோ அல்லது 9ஆம் வீட்டு அதிபதியோ ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் சார். அப்படி ஆட்சி உச்சம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால், யாராவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படி அமர்ந்து அந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்து விட்டது என்றால், மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்றத்தையும் கொடுக்கும் சார். நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் ஒருவருக்கொருவர் மறையாமல் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று அமர்ந்து உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால், நிச்சயம் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.